உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருத்தன் தப்பே பண்ணாம வந்து மன்னிப்பு கேட்டான். ஆனா அது உங்களுக்கு பத்தாம அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. விழ சொன்னது நீங்களாவும் விழுந்தது உங்க அப்பா காலிலையும் ஒரே காரணத்துக்காக தான் ஆதி இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும். அவன் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. உங்க மேல வச்சிருக்கிற லவ்வுக்காகவோ இல்ல இந்த குடும்பம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காகவோ இல்ல, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதும் எனக்காகத்தான், அன்னைக்கு உங்க அப்பாவை அடிச்சதும் எனக்காகத்தான். அவன் எனக்காகத்தான் எல்லாம் பண்றான். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்னப்பா ஆதி, என்ன ரவுடி பைய மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவன்? என்ன உன் பிரச்சனை? வாங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல? இதை பார்ப்பா ஆதி, இது எங்க குடும்பத்து பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுறவ? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை போய் பாருப்பா. நீயே அழகர் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்க தான் செய்வேன். ஏப்பா நீ தாராளமா வந்து நில்லு, இல்ல உட்காரு. அதை விட்டு போட்டு எதுக்கு எங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறவன்? இல்ல உனக்கும் எனக்கு ஏதாவது விரோதமா இல்ல பகையா? நீங்க அழகரோட மாமனாரா இருக்கிறனால தான் இன்னும் என் வாயில இருந்து வார்த்தை நிதானமா வந்துட்டு இருக்கு. கோபமும் கண்ட்ரோல்ல இருக்கு. இதுவே வேற ஒருத்தனா இருந்தா அவன் இந்நேரம் அழகர் காலில் விழுந்திருப்பான். இல்ல என்கிட்ட அடி வாங்கிய சுயநினைவு இல்லாம இருப்பான். ஆதி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்பாவை? என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. உங்களுக்கு தானே இவர் அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் அப்பா இல்லைல்ல. இங்க பாருங்க ஆண்டாள், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அழகரும் நானும் இல்லை, உங்க அப்பா தான். நீங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, உங்க அப்பா வாயாலே உண்மை எல்லாத்தையும் சொல்ல வச்சிருவேன். ஆனா வேண்டான்னு பேசாம இருக்கேன். ஏப்பா ஆதி, நீயும் கூட்டாளியும் சேர்ந்து ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? இந்த நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் போடுங்க. என்கிட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. திருந்த மாட்டீங்க. நான் எவ்வளவு பொறுமையா பேசினாலும் திருந்த மாட்டீங்கல்ல. ஓகே, உங்களுக்கு பேசுற விதத்துல பேசினாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஆதி, என்ன நீங்க ஏன் முன்னாடி என் அப்பாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்ன உடனே கேட்டு அமைதியா போறதுக்கு நான் அழகர் இல்ல, ஆதி. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட காலில் விழ வச்சு உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சு வச்சு ரசிக்கிற உங்க அப்பாவோட ஒரிஜினல் முகத்தை நான் எல்லார் முன்னாடியும் உரிச்சு காட்டுறேன். தம்பி கோபத்துல வார்த்தை விடாதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க பாரதியோட புருஷன், பாரதி எங்க வீட்டு பொண்ணு. உங்களையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா ஆண்டாள் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏப்பா சரி விடு. எதுக்கு அந்த அழகர் பயலால நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு? சார், அழகருக்காக கொலையே பண்ணுவேன்னா சண்டை போட மாட்டேன்னா என்ன? தப்பு பண்ணிட்டேன் சார். நீங்க என் கூட நேரடியா சண்டை போட்டுருக்கலாம். பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நான் உங்களை எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் சார். நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா தேவையில்லாம அழகரை தொட்டுட்டீங்க. அழகரை தொட்டது எங்க அப்பனா இருந்தா கூட சட்டையை பிடிச்சு நான் கேள்வி கேட்பேன். நீங்க ஆண்டாளுக்கு தானே அப்பா, உங்களை நான் சும்மா விட்டுருவேனா என்ன? என்ன அம்புட்டு பேர் முன்னாடி வச்சு ஆர்டிட்டு இருக்கிறவன்? சார், இன்னும் நான் மிரட்டவே ஆரம்பிக்கல. மிரட்டின நீங்க தாங்க மாட்டீங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு நான் சும்மா பேசி புரிய வைக்கிறேன். நீங்க பண்ண தப்ப உங்க பொண்ணுக்கு புரிய வச்சு அவங்களையும் அழகரையும் சேர்த்து வைக்க அன்பா சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இங்க வேண்டாம், மேல பெரிய மதிப்பு வச்சிருக்க. ஆனா எனக்கு உங்க மேல எந்த மரியாதையும் இல்லை சார். என் அழகரையா காலில் விழ வைக்கிறீங்க, உங்களை நான் அழகர் காலில் விழ வைக்கிறேன். அப்படி நான் உங்களை விழ வைக்கல, நான் அழகர் ஃப்ரெண்ட் ஆதி இல்லை.
என்னாச்சு இந்த தம்பிக்கு? இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கியா? தம்பி தம்பி ஆதி தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஆதி தம்பி, உள்ள என் பொண்ணு முன்னாடி இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டீங்க? மனசுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு உள்ள பேசி போட்டு வந்து போட்டீங்க. நான் உங்களை என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு தெரிஞ்சுக்காம போகக்கூடாதுல்ல. ஏன்டா டேய், என் ஊருக்குள்ளேயே வந்து புட்டு என் வீட்டுக்கு எதிரிலேயே இருந்துக்கிட்டு என்ன காலி பண்ணிட்டு போவேன்னு மிரட்டிட்டு இருக்க. ஏலே, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஆண்டாளுக்கு அப்பனா மட்டும் தானே பார்த்துருக்க, என்னை எதிரியா பார்த்தது இல்லைல்ல. இன்னையிலிருந்து பாப்படி மாப்பிள. தர்மலிங்கம் சார், உள்ளேயாவது ஆண்டாள் இருந்ததுனால கொஞ்சம் டீசெண்டா பேசினேன். இங்க யாரும் இல்லை சார். ஆதிக்குள்ளே ஒரு லோக்கல் வெர்ஷன் இருக்கு. அவன் வேற மாதிரி சார். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். ஏப்பா தம்பி, தர்மலிங்கம் அதை விட மோசமானவன். அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு உங்களுக்குள்ள சண்டை வந்தப்ப இந்த பாரதி புள்ளிய நடிச்சு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப முடிவு பண்ணி போட்டேன், இனி இதுக்கு மேல உன்னையும் பொண்டாட்டியையும் சேது வாழ விட மாட்டேன். உன் கூட்டாளிய எப்படி என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு சுத்த விட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னையும் கத்திக்கிட்டே சுத்த விட்டு போடுவேன். அந்த அழகரை விட நீ தாண்டா எனக்கு எதிரி. உன்னை காலி பண்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நானு. சார், இந்த மாதிரி கொசு காக்காலாம் நான் நிறைய பார்த்துட்டேன் சார். தம்பி, இந்த கொசு காக்கா அதையெல்லாம் பார்த்துருப்ப. நீயே யானையை பார்த்துருக்க மாட்டியா? அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியாதுல்ல உனக்கு? சார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஆண்டாளையும் அழகரையும் வாழ விடுங்க சார். நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். தம்பி, நீ அப்படி சீக்கிரமாவெல்லாம் இந்த ஊரை விட்டு போக கூடாது. ஏய், உன்னை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலடா. இரு தம்பி, இனி ஒவ்வொரு அடியா அடிக்க ஆரம்பிக்கிறேன். நீயும் உன் உடம்பு எப்படிதான் தாங்கும்னு 1 2 3ன்னு எண்ணி பாரு. தாங்கவே முடியலன்னு தோணும் போது இந்த ஊரை விட்டு ஓடணும். அதுவும் சும்மா ஓடக்கூடாது. ஏன்டா தர்மலிங்கத்தை பகைச்சுக்கிட்டோம்ட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு கதறிட்டு ஓடணும். புரியுதா? போயா, சும்மா காமெடி பண்ணிட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணிட போறேன். உள்ள போ, உள்ள போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.